ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சில்சிலா ட்ராமாவோட பார்ட் 7ல என்னென்ன வந்துச்சுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த ட்ராமா பிடிச்சவங்க எல்லாரும் ஒரு லைக் பட்டனை அப்படியே தட்டி விட்டுருங்க. 1K லைக் வந்ததுக்கு அப்புறமா தான் நான் நெக்ஸ்ட் பார்ட் அப்லோடு பண்ணுவேன். சரி, வாங்க ட்ராமாக்குள்ளே போகலாம். நாளும் மௌலியை தான் காட்டுறாங்க. அவள் பேசிக்கிட்டு இருக்கா. என்னாச்சு, உன் ஃப்ரெண்டு பேசுனியே, அந்த பொண்ணு ஏதாவது உண்மையை சொன்னிச்சா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, அதை ஏங்க கேட்குறீங்க, அவள் ரொம்பவே பயந்து போயிருந்தா. அவள் இன்னமும் அந்த சைக்கோபைலுக்கு பயந்துக்கிட்டு தான் இருக்கா. அவன் ஏதாவது பண்ணிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு, அதனால அவ என்கிட்ட பழைய மாதிரி பேசவே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் இவ புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்கா. அப்போ இந்த சைக்கோ பையன் சொல்லியிருப்பான், நீ என்ன பண்ணுவ ஏது பண்ணுவன்னு எனக்கு தெரியாது, அந்த வளையல் எனக்கு திரும்ப வேணும், நீ அவள்கிட்ட இருந்து இந்த வளையலை வாங்கிட்டு தான் வரணும், ஏதாவது பண்ணி வாங்கிட்டு வா போ அப்படின்னு சொல்லிட்டு வேர்த்தி விட்டுருப்பான். அதனால அவ ஒரு பெரிய மால் மாதிரி இருக்கும், அந்த இடத்துல எங்கேயாவது வேலை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கடையா ஏறி ஏறி இறங்கிட்டு இருப்பா. அதே மாலுக்கு தான் நம்மளோட மௌலி குணாலும் வருவாங்க. ஆனா அவங்க 2 பேரும் மீட் பண்ணிக்க மாட்டாங்க. அப்ப அங்க ஒரு ஷாரி ஷாப் இருக்கும். அந்த ஷாரி ஷாப்ல தான் நந்தினி கொஞ்சம் காசு இப்ப வேணுமே அப்படிங்கிறதுக்காக வேலை பார்த்துட்டு இருப்பா. அந்த நேரத்துல அங்க ஒரு பொம்பளை வரும். அந்த பொம்பளை இந்த சரி நல்லா இல்ல, அந்த சரி நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி கிட்ட ஒரு சரியா எடுத்து போட சொல்லிட்டு இருக்கோம். அப்ப இவளும் ஒவ்வொரு சரியா எடுத்து கொடுக்கும்போது அந்த பொம்பளை காஃபியை தூக்கி அந்த சாரியில ஊத்திடும். உடனே இந்த பொம்பளை அப்படியே பேச்ச மாத்தி, இந்த பொண்ணு தான் இந்த மாதிரி பண்ணிடுச்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவ மேல எல்லா பள்ளியும் தூக்கி போட்டுரும். அங்க ஒரே காய்ச்சி மூச்சுட்டு கத்திக்கிட்டு அப்படியே கூட்டெல்லாம் கூடிடும். உடனே அந்த இடத்துல தான் மௌலியும் அவளுக்கு புடவை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பா. என்னடா அது அங்க சத்தமா இருக்கே, அங்க போய் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இவ யோசிச்சுட்டு இருப்பா. அந்த நேரத்துல அந்த கடையோட ஓனர் இந்த பாருமா, உன்னை போய் வேலைக்கு சேர்ந்த பாரு, என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு, நீ போ உனக்கு வேலை இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு வேட்டி விட்டுருவான். அதோட இவளும் அந்த இடத்த விட்டு போயிட்டு வேற ஏதாவது வேலை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போய் தேடிக்கிட்டு இருப்பா. அப்ப அங்க பெர்ஃப்யூம் எல்லாம் விற்பாங்கல்ல, அந்த ஒரு கடை இருக்கும் போல. ஸோ அதுவும் அங்கதான் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த கடையில உள்ளவங்கள்ட்ட போயிட்டு, சார் நான் இங்க வேலை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேட்பா. அதோட அவங்களும் பாவப்பட்டு சரி சரி நீ பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவங்க ட்ரெஸ்ஸும் கொடுத்துருப்பாங்க போல. ஸோ ஃபேஸ் மாஸ்க்லாம் போட்டு தான் அங்க எல்லாத்துக்குமே பர்ஃப்யூம்லாம் வித்துட்டு இருப்பா. அந்த நேரத்தில் கரெக்டாக அங்கே குணால் வந்துடுறான். மௌலிக்கு பர்ஃப்யூம் வாங்கணும், கிஃப்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. அப்போ கை நிறைய பர்ஃப்யூமோட நம்ம நந்தினி நின்றுட்டு இருக்கும்போது இவனை பார்த்தோன்னே அப்படியே பயத்தில் எல்லா பர்ஃப்யூமையுமே கீழே போட்டுடுறா. உடனே அது எல்லாத்தையும் எடுத்துட்டு இருக்கும்போது அவன் மாஸ்க் போட்டிருப்பா. அதுவும் அப்படியே கலண்டு விழுந்துடும். அப்படியே பயந்துட்டே இருக்கும்போது அவன் பார்க்கறதுக்குள்ள டக்குன்னு அந்த மாஸ்க் எடுத்து போட்டுட்டு நார்மலாக ஆயிடுவா. என்னங்க ஆச்சு, ஏன் திடீர்னு எல்லாத்தையும் கீழே போட்டுட்டீங்க, நல்லா இருக்கீங்கல்ல அப்படின்னு கேட்க, நான் நல்லா இருக்கேன் சார், உங்களுக்கு ஏதாவது பர்ஃப்யூம் வேணுமா அப்படின்னு கேட்க, ஆமாம் என்னோடய ஒய்ஃபுக்கு நான் கிஃப்ட் பண்ணணும், அதனால அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பர்ஃப்யூம் வாங்கலான்னு தான் இங்கே வந்தேன், ஆனால் என்ன வாங்குறதுன்னு எனக்கு ஒன்றுமே ஐடியாவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது உடனே இவளுக்கு பழைய ஞாபகம்லாம் வரும். நம்மளோட மௌலிக்கு ஜாஸ்மின் ஃப்ளேவர்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் சொல்லுவாள், எல்லா பொண்ணுங்களுக்குமே இந்த ஜாஸ்மின் ஃப்ளேவர் ரொம்பவே பிடிக்கும், அதனால இந்த பர்ஃப்யூம் உங்கள் மனைவிக்கு எடுத்துகிட்டு போய் கொடுங்க, கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் இவ சொல்லும்போது உடனே ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவனு ஸ்மெல் பண்ணி பார்ப்பான். ரொம்ப நல்லாயிருக்கும், ஓகே இதே பேக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிடுவான். ஒரு வழியாக நந்தினியும் எல்லா பர்ஃப்யூமே விற்று முடிச்சிடுவா. ஸோ அதனால அந்த கடைக்காரருக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடும். என்னம்மா நீ செம்மையாக வேலை பார்க்குறம்மா, கொஞ்ச நேரத்துலேயே எல்லா பர்ஃப்யூமையுமே அழகாக விற்று கொடுத்துட்டே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஸோ அதனால் இல்லாமல் உன்னோட சம்பளம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பணத்தை எடுத்து கொடுக்குறாரு. இதை வாங்கின நந்தினிக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடி போகிறான். உடனே தன்னோட புருஷன்ட்ட இதை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேகமாக ஓடி வந்துட்டு இருக்கும்போது அதே நேரத்தில் மௌலியும் அந்த இடத்துக்கு வந்துட்டு இருப்பா. கரெக்டாக அந்த சைக்கோ பையன் அவங்க 2 பேரையுமே பார்த்துருவான். ஐயோ நந்தினி மௌலி 2 பேரும் ஒன்றா வராங்களே, இவ வேற இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்காளே, பார்த்தா சரியாக வராதே அப்படிங்கிற மாதிரி இவன் யோசிச்சுட்டே இருக்கும்போது உடனே சைக்கோ பையன் மௌலி வா வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டுருவான். உடனே நந்தினிக்கு தெரிஞ்சிடும், ஆஹா மௌலி இங்கே தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உடனே உஷாராயிட்டு அப்படியே திரும்பி போயிடுவா. அப்போ மௌலி சைக்கோ பையன் 2 பேரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவள் கேட்பா, ஆமாம் நந்தினி எங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, அவள் கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் போகிறேன்னு சொல்லிட்டு போனா, வந்துருவா அப்படிங்கிற மாதிரி இங்கே பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்கே குணாலும் வந்துடுவான். என்னடா அது இவனா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதோட பேசிகிட்டு இருக்கும்போது உடனே மௌலி சொல்லுவான், நான் போய் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன், நீ பேசிகிட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாத்ரூம் போவாள்.
அந்த நேரத்தில் பாத்ரூமில் யாரும் வந்து வாமிட் பண்ணுற மாதிரி சவுண்டு கேட்கும். எல்லாரும் இது யாராது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருப்பாங்க. என்னாச்சு, நீங்கள் வந்து வெளில வாங்க, நான் ஒரு டாக்டர் தான், நீங்கள் வாங்க அப்படிங்கிற மாதிரி இங்கே மௌலி சவுண்டு கொடுத்துட்டே இருப்பாள். இவளும் நிறைய வாமிட்லாம் பண்ணிட்டு அப்படியே டயர்டாகி வெளில வருவா. கடைசியில் பார்த்தா நந்தினியை பார்த்தோன்னா மௌலிக்கு அப்படியே ஷாக் ஆகும். நந்தினி நீயா, என்னாச்சுமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பத்திரமா அவளை வந்து கூப்பிட்டு போய் உட்கார வச்சு பேசுவா. என்னாச்சு, நீ நல்லா இருக்கல்ல, ஏதாவது ஃபுட் பாய்சன் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு இவ பேசிகிட்டு இருக்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணிக்கிட்டேன் அவளோட வயிற்றில் அப்படியே வந்து அவளோட கையை எடுத்து வைப்பா. வச்ச உடனே தான் அவளுக்கு ரொம்பவே புரியும். என்ன சொல்கிற, நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா, நான் சித்தியாக போகிறேன்னா, நம்மளுக்கு வந்து ஒரு குட்டி பாப்பா வரப்போதா, எனக்கு ஒரு குட்டி நந்தினி வரப்போகிறாளா, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்டடாக அப்படியே குதிக்க ஆரம்பிக்கிறா சின்ன குழந்தை போல். இதெல்லாம் பார்த்துட்டு நந்தினிக்கும் ரொம்ப ஹாப்பி. 2 பேரும் அப்படியே ஹக் பண்ணிவிட்டு அவங்களோட அன்பை பரிமாறிக்கிறாங்க. அதோட அவள் சொல்கிறான், நான் வந்து இது வரைக்கும் 100க்கு மேலே டெலிவரி பார்த்துருக்கேன், உன்னோட குழந்தைக்கும் நான் தான் வந்து கண்டிப்பாக டெலிவரி வந்து பார்ப்பேன், அதனால நீ என்ன தான் வந்து டாக்டராக வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பார்த்து பேசி சிரிச்சிட்டு இருப்பாங்க. சரிப்பா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போயிட்டு இருக்கும்போது அங்கே வந்து சின்ன பிள்ளைங்களுக்கான ட்ரெஸ்லாம் தொங்கும். அதை பார்த்துட்டு மௌலி வந்து அப்படியே குதிப்பா, ரொம்ப அழகாக இருக்குல்ல, இது இப்போவே வாங்கணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஜாலியாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்படியே இங்கே குணால் சைக்கோ பையன் 2 பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. அவன் எப்போதும் போல் அந்த கமிஷன் விஷயமாகவே பேசிகிட்டு இருப்பான். இந்த ஒரு விஷயத்தில் நம்மளோட குணாலுக்கு சுத்தமாகவே விருப்பமே இருக்காது. நந்தினியும் மௌலியும் சந்திக்க வைக்கணுங்கிறதுக்காக தான் இதுக்கெல்லாம் ஒத்துக்கிற மாதிரி நடிச்சிருப்பான். உடனே சொல்கிறான், இந்த மாதிரி எனக்கு வந்து இதில் விருப்பம் இல்லை, நானும் வந்து இது ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சேன், ஆனால் இப்போ எனக்கு தோணுது இது சரியாக வரும்னு தோணலை, நம்ம நெக்ஸ்ட் டைம் வேறு ஏதாவது ஒரு விஷயத்தில் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி சமாளிக்கிறான். இதை கேட்டோன்னா அவனுக்கு செம்மையாக கோவம் வருது. என்னடா அது நம்ப வச்சு கழுத்தெடுத்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃபேஸே அப்படியே மாறி போயிடுது. உடனே வந்து அங்கேருந்து பெருசாக பேசிக்காமல் அப்படியே அவங்ககிட்டேருந்து கலந்து நவந்து போகிறான். அப்போ மௌலி நந்தினி 2 பேர் நடந்து வந்துட்டு இருப்பாங்க. எதுக்காப்புல தான் குணாலும் சைக்கோ பையனும் நின்றுட்டு இருப்பாங்க. மௌலி வந்து இந்த மாதிரி அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்த வந்து அந்த சைக்கோ பையன்கிட்ட சொல்லிடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட நந்தினிக்கு ரொம்ப பயமாக இருக்கும். எப்படியே பயந்துக்கிட்டே பார்த்துட்டு இருப்பா, இவ என்ன சொல்ல போறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவ ரொம்ப பயந்துட்டே இருப்பா. அதோட அங்கே பார்த்தா அங்கே சைக்கோ பையனே இருக்க மாட்டான், குணால் மட்டும் தான் நிற்பான். எங்கே அவர் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, இல்லை அவர் எங்கேயோ கால் வந்தது சொல்லிட்டு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோன்னே உடனே மௌலி வந்து ஒரு சாரி வந்து எடுத்துருப்பா போல நந்தினிக்கு. ஸோ அதெல்லாம் வந்து எடுத்து கொடுப்பா. இது வந்து நான் உனக்காக வாங்கியிருக்கேன், நீ கட்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன். அதோட குணால் வந்து மௌலிக்கு வந்து ஒரு பர்ஃப்யூம் வாங்கியிருப்பாள், நந்தினி சொன்ன பர்ஃப்யூம், அதை வந்து கொடுப்பான். அதை கொடுத்த உடனே வந்து அவளுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும். இது ரொம்ப சூப்பராக இருக்குது, இது என்னோட ஃபேவரட்டான பர்ஃப்யூம், எப்படி நீ வாங்கின, எப்படி கண்டுபிடிச்ச அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க நாட்டியாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு மனசுலாக்கி நந்தினி சிரிச்சிட்டு இருப்பா, இவ்வளோ க்யூட்டான கப்பலாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த இடத்துக்கு சைக்கோ பையன் வந்துடுவான். நந்தினி என்ன இவ்வளோ லேட் பண்ணுற, வா வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கையை பிடிச்சி கூப்பிட்டு போவான். என்ன இவ்வளோ சீக்கிரமாக கூப்பிட்டு போறீங்க, நந்தினி கொஞ்சம் நேரம் இருக்கட்டுமே ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பா. இல்லை எங்கள் 2 பேருக்கும் ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நாங்கள் போகணும், இன்னொரு நாள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து கூப்பிட்டு போகும்போது டக்குன்னு வந்து மௌலி சொல்லுவா, நந்தினி உடம்ப நல்லா பார்த்துக்க ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேரிங்காக பேசிக்கிட்டு இருப்பா. இவனுக்கு ஒன்றுமே புரியாது. அதோட அங்கேருந்து அழைச்சிட்டு வந்துடுவான். அதோட சைக்கோ பையன் கேட்பா, என்ன இன்னைக்கும் இல்லாமல் உன்னோட ஃப்ரெண்டு உடம்ப பார்த்துக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கா, என்ன கதை அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, இல்லைங்க நான் வந்து வாமிட் பண்ணிகிட்டே இருந்தேன்னா அதை அவள் பார்த்துட்டா அதனால தான் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு வந்துடுவா. உடனே காரில் ஏறின உடனேயே சைக்கோ பையன் கண்ணா பண்ணான்னு திட்டிகிட்டு இருப்பாங்க. உன்னால் எவ்வளோ திமிரு பிடிச்சவனா இருக்காவ, அவன் என்கிட்ட வாக்கு கொடுத்துருந்தா நம்ம 2 பேரும் பார்ட்னர்ஷிப் வச்சுக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் இப்போ அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டான். எனக்கு செம்மையாக கோவம் வருது, இனிமேல் அந்த மௌலியை பார்க்குற வேலையை நீ வச்சுக்க கூடாது புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பண்ணான்னு கத்திட்டு இருப்பான். அதே நேரத்தில் இங்கே குணால் வந்து சொல்லிட்டு இருப்பான், நானும் வந்து எவ்வளோதான் கண்ட்ரோல் பண்ணுறது, அவன் கூட பார்ட்னர்ஷிப் வச்சுக்கிறதுலாம் எனக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை, அதனால நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன், அதனால தான் அந்த ஆள் வந்து அப்படி வேகமாக வந்து நந்தினியை கூட்டிகிட்டு போனான் போல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அதுக்கு தான் மௌலி சொல்லுவா, அவன் அப்படி தான், அவன் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிட்டு தான் இருப்பான், அப்புறம் உனக்கு தெரியுமா நந்தினி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயத்த ஷேர் பண்ணோன்னே குணாலும் ரொம்ப ஹாப்பியாகுவான். பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அதோட குணால் வந்து மௌலியை சர்ப்ரைஸ் பண்ணுற விதமாக ஒரு சூப்பரான ஒரு ஹோட்டல் மாதிரி ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போயிருப்பான். அதை விட ஃபுல்லாகவே அவன் தான் புக் பண்ணியிருப்பான் போல். ஸோ பார்க்கவே அழகாக இருக்குது, கண்ணை கட்டி தான் கூட்டிகிட்டு போவான். அந்த இடத்த பார்த்தோன்னே அப்படியே மௌலி துள்ளி குதிக்கிறா, சூப்பராக இருக்குது, எனக்காக அப்படிலாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் நான் உனக்காக தான் எல்லாமே பண்ணேன், நம்ம 2 பேருக்காகவும் கொஞ்சம் நாளாகவே நம்ம 2 பேரும் ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே இல்லை, ஸோ அதனால எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இப்படி பண்ணேன், உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குங்க நாள் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஹாப்பியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் ஒன்று மண்ணாவும் இருந்துடுறாங்க. இவ்வளோ நாளாச்சுல இந்த மாதிரி மன நிம்மதியாக நம்ம
நம்ம 2 பேரும் ஒன்றா இருந்து எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை, எனக்கும் இந்த மாதிரி வந்து எமர்ஜென்சி ஒர்க் அந்த மாதிரிலாம் வந்துடுது, உனக்கும் வந்து ஒர்க் வந்துடுது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கிறதுக்கு டைம் ஒதுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எமோஷ்னலாக பேசிகிட்டு இருப்பாங்க. இங்கே அப்படியே அந்த சைக்கோ பையன் வந்து நந்தினியை எங்கே கூப்பிட்டு போயிருப்பான் அப்படின்னா பப்பு மாதிரி ஒரு இடத்துக்கு தான் கூப்பிட்டு போயிருப்பான். அங்கே எல்லாரும் வந்து அரைகுறையாக ட்ரெஸ்ஸை போட்டு அப்படியே டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. இது வந்து இவளுக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. என்னங்க இந்த இடத்துக்குலாம் என்னை கூப்பிட்டு வரீங்க அப்படிங்கிற மாதிரி அவள் கேட்டு புலம்பிட்டு இருப்பான். இந்த பாரு, நான் எங்கே கூப்பிட்டு வரணும் அங்கெல்லாம் நீ வந்து தான் ஆகணும், புரியுதா? அது மட்டும் இல்லாமல் நான் முக்கியமான ஒரு விஷயத்துக்காக தான் இங்கே வந்திருக்கேன். அந்த குணால் இல்லைன்னா எனக்கு வேற ஆளே இல்லையா? நான் புதுசாக என்னோட சீனியர் டாக்டரை மீட் பண்ணேன். அவர்கிட்ட நான் ஹெல்ப் கேட்டிருப்பேன். அவரும் வந்து எனக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால தான் நான் இங்கே உன்னை கூப்பிட்டு வந்தேன். அப்புறம் ஒன்னால தான் எனக்கு உதவி செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அவளும் வந்து நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்க, இந்த பாரு, அந்த டாக்டர் வரும்போது நீ அவர்கிட்ட நல்ல விதமாக பேசணும், நடந்துக்கணும், புரியுதா? அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பான். இவ வந்து ஒன்றுமே புரியாது. பட் இருந்தாலும் இந்த போர்ஷனுக்காக ஒத்துப்பா. கரெக்டாக அந்த சீனியர் டாக்டரும் அந்த இடத்துக்கு வந்துடுவான். பார்க்கவே வயசானவனா இருக்கான். உடனே வந்து நந்தினிக்கு வந்து அப்படியே கை கொடுக்குறான். ஒரு மாதிரியாக பார்க்குறான். இவளுக்கு ஒரு மாதிரியாக இருந்தாலும் புருஷன் சொன்னானேங்கிறதுக்காக அவனுக்கு கையும் கொடுக்குறான். அதோட வந்து அந்த டாக்டர் சொல்கிறான், இங்கே ரொம்பவே சவுண்டாக இருக்குது, அதனால நான் என்னோட ரூம் வந்து புக் பண்ணியிருக்கேன், ஸோ அங்கே வாங்க, நம்ம பொறுமையாக பேசலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க 2 பேரையும் கூப்பிட்றேன். அவங்க 2 பேரும் அந்த இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போனவொன்னே அந்த கெல்ட்டு பையன் அப்படியே கண்ணாலேயே அந்த சைக்கோ பையலுக்கு செய்கை கொடுக்குறான், நீங்கள் என்ன போ அப்படின்னு சொல்லிட்டு. அவனும் அதை புரிஞ்சுக்கிட்டு உடனே நந்தினிட்ட சொல்கிறான், ஐயோ என்னோட ஃபோனை வந்து நான் அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன், நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகும்போது டக்குன்னு நந்தினி பயப்படுறா. என்னங்க நீங்கள் எங்கே போகிறீங்க? நானும் வரேன், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்ல, இந்த பாருமா, நீங்கள் வந்து இங்கே ஏறி, நான் வந்துடுவேன், ஒரு 2 மினிட்ஸ்லேயே வந்துடுவேன், ஓகேவா? நீ இங்கே ஏறி, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளை கட்டாயப்படுத்தி இங்கேயே இருக்க வச்சுட்டு அவன் பாட்டு அங்கேருந்து போயிடுவான். இவளுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியாது. ஒரு பக்கம் இந்த கெல்ட்டு பையன் இவ்வளோ ஒரு மாதிரி குறுன்னு பார்த்துட்டே இருப்பான். அப்புறம் நிறைய ட்ரிங்க்ஸ் எடுத்துகிட்டு வந்து இன்னம்மா இதை குடி அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பான். இல்லை நான் இதெல்லாம் வந்து குடிக்க மாட்டேன், எனக்கு பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதை அவாய்ட் பண்ணிடுவான். உடனே அவன் குடிச்சிக்கிட்டே டக்குன்னு டோரை லாக் பண்ணிடுவான். அப்படியே நெருங்கி வைக்கிட்டு வரான். இவ பயந்துக்கிட்டே நிற்கிறா. அதோட இந்த பாட்டு முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, நந்தினி அந்த ஆள் என்ன பண்ணா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் என்னோடு நீங்களும் காத்திருங்கள். அப்புறம் அந்த 1K லைக்கை மட்டும் போட மறந்துடாதீங்க. அது போட்டால் தான் நான் நெக்ஸ்ட் பார்ட்டை அப்லோட் பண்ணுவேன். சரியா? தேங்க்யூ.